ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம். டைமென்ஷன்ஸ் எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஒரு காரை நீங்கள் வாங்க போறீங்க. இப்போ அந்த கார் வந்து நீங்கள் ஒரு சைஸ் தெரியணும் அதுக்கு. எதுக்குன்னா, நீங்க வந்து பார்க்கிங் பண்ண போறீங்க. இப்போ ஒரு இடத்துல இப்போ இப்போ உங்க வீட்ல வந்து ஒரு கேரேஜ் இருக்கு. ஸோ அங்க போய் பார்க்கிங் பண்ண போறீங்க. வண்டி கரெக்ட்டா ஃபிட் ஆகுமா? ஹைட்டுக்கு ஃபிட் ஆகுமா? விட்த்துக்கு ஃபிட் ஆகுமா? லென்த்துக்கு ஃபிட் ஆகுமா? அதுதான் நம்ம பார்க்கணும் மெயினா. சம்டைம்ஸ் வந்து நம்ம பேஸ்மெண்ட் இருக்குல்ல, பேஸ்மெண்ட்ல போய் பார்க் பண்ண போவோம். ஸோ பேஸ்மெண்ட்ல பார்க் பண்ண சில அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ரொம்ப கிட்ட ரொம்ப இதுவா இருக்கும். நீங்க கை இப்படி வச்சாலே மேல டச் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைமென்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டைமென்ஷன் இப்போ திஸ் ஓவரால் லென்த் அப்படின்வாங்க. ஓவரால் லென்த் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் ஓவரால் ஃப்ரண்ட்ல இருக்க அந்த பம்பர் பாயிண்ட்லேருந்து ரேர் பம்பர் பாயிண்ட் வரைக்கும் ஓவரால் லென்த் அதுதான் கால்குலேட்டட். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து வண்டி பார்க் பண்ணும்போதோ இல்லை எங்கேயாவது நீங்கள் டிரைவிங்கில் போகும்போது உங்களுக்கு ஓவரால் லென்த் எப்படி இருக்குது, நீங்கள் வண்டி ஓட்டும் போதும் வண்டி பின்னாடி எவ்வளோ லென்த் இருக்குது, ஃப்ரண்ட் எவ்வளோ வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐடியா வச்சு நீங்கள் ஓட்டிக்கலாம். ஸோ இதுல வந்து ஓவரால் லென்த்ன்றது வந்து ஃப்ரம் த டிப் ஆஃப் த ஃப்ரண்ட் பம்பர் டு த டிப் ஆஃப் த ரேர் பம்பர். ஸோ அது வரைக்கும் கேல்குலேட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஓவரால் லென்த் வரும். அண்ட் ஓவரால் ஹைட் வந்து ஃப்ரம் த ரோட் சர்ஃபேஸ், ஃப்ரம் த கிரவுண்ட் சர்ஃபேஸ் டில் த டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கார். உங்களுக்கு வந்து ரூஃப் வரும். இப்போ ட்ரெண்டிங்னா உங்களுக்கு வந்து ரேர் ஆண்டனா இங்கே வரும். அது விட்டால் இந்த ஷார்க் ஃபின் ஆண்டனா. ஸோ இது வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா. ஸோ அது வந்து வண்டியை விட கொஞ்சம் ஹைட்டில் மேலே இருக்கும். ஸோ சில இடத்துல வந்து உங்களுக்கு 1.5 மீட்டர்ஸ் 2 மீட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பேஸ்மெண்ட் கீழே போது அந்த மேலே பேரியர் டச் ஆகக்கூடாது. ஸோ வண்டி வந்து அதோட கீழே இருக்குது அப்படின்னா ஃபின்னாக அப்படி எடுத்துகிட்டு போகணும். எஸ்பெஷலாக மால்ஸில் இருக்கும். மால்ஸில் நீங்கள் பேஸ்மெண்ட் பார்க்கிங் போனீங்கன்னா பட் அங்கே இட்ஸ் ஆல் டிசைன் ஃபார் ஈவன் ஃபார் எஸ்யூவிஸ் ஆல்சோ. பட் கார்ஸ் எடுத்துன்னு போகிறதுலாம் ரொம்ப ஈஸி. எஸ்யூவிஸ் எடுத்துன்னு போகும்போது மட்டும் நீங்கள் அது பார்த்து எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா உங்களுக்கு சில வண்டியில் வந்து உங்களுக்கு ஹைட்டு ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு மேலே வந்து இது ரூஃப் வெயில்ஸ் இருக்கும். அது மாதிரி ஸ்கீ ரேக் போட்டிருப்பாங்க. இல்லை சில டைம் டாப் பாக்ஸ் போட்டிருப்பாங்க. டாப் பாக்ஸ் போட்டிருக்கு ஞாபகம் இல்லாமல் சரலுன்னு எடுத்து போய் இறக்கிடுவாங்க. இமேஜின் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்க்கிங்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லை. பட் ஏன்னா பேஸ்மெண்ட்டுக்குள்ள எடுத்துன்னு போகும்போது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஜாஸ்தி இருக்கணும் அவ்வளோ உங்களுக்கு வந்து இட்ஸ் குட் ஃபார் கோயிங் ஃபார் எனி ரஃப் ரோட்ஸ். இப்போது அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ரோட் லெவல்லேருந்து த பாட்டமோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கார். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடும் இருக்குது, வேரியபிள் இருக்குது. சம்டைம்ஸ் ஃபிக்ஸட் எப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ எஸ்யூவிஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபிக்ஸட் கிடைக்கும். எப்படின்னா ரேர் ஆக்சல் டிஃப்ரென்ஷியல் இருக்குல்ல, ரேர் ஆக்சல் இருக்குது, அதாவது டிஃப்ரென்ஷியல் இருக்குது ரவுண்டாக. அது வந்து ஒரு ட்ரெயின், இந்த ஆயில் ட்ரெயின் போல்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த போல்ட் வந்து லைட்டாக அப்படி வெளியே நிற்கும். ஒரு 1 சென்டிமீட்டருக்கு வெளியே நிற்கும். சில இதில் வந்து உள்ளே கன்சீல்டாக இருக்கும். ஸோ இல்லை சில இது வெளியே நிற்கும். அந்த இப்போ நீங்கள் எது ஆஃப் ரோடிங் போகும்போது அந்த ஒரு பெரிய கல் எதாவது அந்த கீழே வந்து அந்த நட்டுக்கு அல்லது அந்த போல்ட்டுக்கோ டச் ஆகக்கூடாது. ஸோ அது வந்து ஃபிக்ஸட். பட் பாடி வந்து மேலே இருக்கும். அது நீங்கள் கம்ப்ரெஸ் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஐ கேன் ஹேவ் தட் பாடி ரோல். பட் இந்த இந்த இது ஆக்சல் இருக்குது இல்லையா, அது வந்து ஃபிக்ஸட். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இதுதான் வேரியேஷன். பட் இது வந்து ஃபிக்ஸட். காரில் வந்து அப்படி இல்லை. காரில் வந்து இப்போது 2 வீல் டிரைவோ இல்லை கார்லேயே 4 வீல் டிரைவ் இருக்குது. ஸோ காரில் 4 வீல் டிரைவ் வந்தால் இந்த ஸ்பிளிட் டிஃப்ரென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்பிளிட் டிஃப்ரென்ஷியல் வந்து பாடிக்கு ஃபிட்டட். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியல் வந்து பாடிக்கு ஃபிட் ஆனதுனால கார் அப் அண்ட் டவுன் இப்படி மூவ் ஆகும்போது ரஃப் ரோடில் போகும்போது எங்கேயாவது அந்த டிஃப்ரென்ஷியலில் மூவ் ஆகும். ஸோ தட் இஸ் வேரியபிள். ஸோ உங்களுக்கு வந்து அப்போ காரில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரேர் ஆக்சல் இல்லைனா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இன்ஜின் கார்டு இல்லை இன்ஜின் இந்த சம்பு போல்ட் இருக்குல்லையா, அதெல்லாம் அந்த அந்த அளவுக்கு வரும். சில உங்களுக்கு வந்து இந்த இது கீழே வந்து சைலன்சர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கீழே அதோட கொஞ்சம் கீழேக்கு வந்திருக்கும், அது டச் ஆகும் எங்கேயாவது. ஸோ அந்த மாதிரி. ஸோ அது கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் நத்திங், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இல்யூஷன் மாதிரி தான் அது ஆக்சுவலாக பார்க்க போகணும். ஸோ இட்ஸ் நாட் அ ஃபிக்ஸட் ஒன். அதுதான் உங்களுக்கு வந்து எந்த ப்ரோஷர் எடுத்து பார்த்தாலும் இப்போ இருக்கிற நியூவர் கார்ஸ் வில் நாட் மென்ஷன் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கான்ஃபிடென்ட்லி. ஏன்னா நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா ஹைட்டாக நினச்சின்னு அப்படி எடுத்துகிட்டு போவோம். சம்டைம்ஸ் ரஃப் ரோட்லலாம் போவோம். ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து வண்டியில் கீழே அண்டர் பாடி டச் ஆகிடுச்சுன்னா அது அங்கே தேஞ்சிருக்காது, இங்கே தேஞ்ச மாதிரியே இருக்கும். ஓகே, எனிவே ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட். ஸோ வீல் பேஸ் வந்து இந்த ஃப்ரண்ட் வீல் சென்டர்லேருந்து ரேர் வீல் சென்டர் வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணது தான் வீல் பேஸ். ஸோ லாங்கர் த வீல் பேஸ் உங்களுக்கு வந்து உள்ள இந்த லெக் ரூம், இந்த சீட்டிங் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ லாங்கராக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா கால் நீட்டிட்டு உட்காரலாம், அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு டெக்னிக்கல் பெனிஃபிட் என்னென்னா இதில் வந்து நீங்கள் ஹைவேஸ் போகும்போதோ இல்லை லாங் ரைட்ஸ் கொஞ்சம் ஹை ஸ்பீடில் போகும்போதோ ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். கொஞ்சம் லாங்காக இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். வண்டி வந்து நல்லா ஸ்டேபிளாக அப்படி போகும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வீல் ட்ராக் ஆர் வீல் ட்ரெட், த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த ரைட் வீல் டு த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த லெஃப்ட் வீல், இந்த டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணால் உங்களுக்கு வந்து எவ்வளோ வைடாக இருக்கோ அவ்வளோத்துக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். இந்த ஹை ஸ்பீடாக போகிறோம், கொஞ்சம் ஸ்பீடில் போது கர்வ்ஸ் எடுக்கிறோம், அந்த டைம் வந்து பாடி ரோல் வராது. ஒரு அட்வான்டேஜ் மோனோகோக்கில் அப்படின்னா
உங்களுக்கு வந்து அந்த பாடி ரோல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே சாசியில் வந்து கொஞ்சம் ஹையர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னொன்று வெயிட் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி பாடி ரோல் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டெபிலைசர் பார் அதெல்லாம் இருக்கும். அதில் அந்த ஸ்டெபிலைசர் பார் அதில் வந்து நம்ம சஸ்பென்ஷன் கற்றுக்கும் போது அப்போ பார்க்கலாம். ஸோ ஓவரால் விட்த் எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, ஸோ எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்லேருந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த விடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பார்க்கிங்கில் போய் விட்றோம், இல்லை ஒரு நம்ம கேரேஜ் நம்ம வீட்டு கேரேஜில் போய் விட்றோம். அப்படி போய் நிற்க வச்சோன்னா உங்களுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணுற அளவுக்குலாம் இடம் இருக்கும். ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணுவாங்க, சில டைம் என்ன பண்ணுவாங்க, ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லி ஸ்டேரிங் இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் வால் கிட்ட அதை போய் விட்ருவாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த டோர் ஓப்பன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு அங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ். நீங்கள் வந்து எந்த கார் வாங்கணும் பார்க்கணும் அப்படின்னாலும் டைமென்ஷன்ஸை மெயினாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்புறம் கார் வாங்கிட்டு அப்புறம் லென்த்து பத்தலை, விடுத்து பத்தலை, ஐயோ என்ன பண்ணுறது, இந்த கார் வாங்கிட்டேன் நான் போய் ரோட்டில் விட வேண்டியது. ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன் நான். ஸோ ப்ளீஸ் டேக் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ஓவராங் அண்ட் ரேர் ஓவராங். எஸ்பெஷலாக இது வந்து எஸ்யூவிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எஸ்யூவிஸ் வந்து டிசைன்டு ஃபார் ஆஃப் ரோடிங். ஸோ எஸ்யூவிஸ் வந்து இங்கே ஆஃப் ரோடில் போகிறதுக்கு நிறைய யூஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் என்ன உங்களுக்கு ஃப்ரண்ட் ஓவராங் வந்து இந்த பார்ட். ஸோ தட் இஸ் ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த ஃப்ரண்ட் வீல் டு த ஓவரால் front of the car will be taken as front overhang. அதே மாதிரி பேக் சைடு. ஸோ சென்டர் பாயிண்ட் ஆஃப் த rear wheel to the overall rear part of the car will be taken as rear overhang. ஸோ இது வந்து எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆஃப் ரோடிங் போகும்போதோ இல்லை ஒரு எஸ்பெஷல் ஆஃப் ரோடிங் தான் அங்கே போகும்போது உங்களுக்கு வந்து இது எங்கேயுமே பெரிய கல்லுக்கிட்டலாம் டச் ஆகாது. ஸோ அதில் உங்களுக்கு இது நல்லா யூஸ் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் அப்ரோச், ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் அண்ட் ரேம்ப் ஆங்கிள். இது எங்கே யூஸ் ஆகும்னா, நீங்கள் வந்து ஓவர் ஹேங் வந்து இப்படி சொன்னீங்க, பட் ஆங்கிள் ஆஃப் அப்ரோச் வந்து இப்படி வரும். ஸோ இது வந்து ஃப்ரம் த ரோட் லெவல் இந்த வீல் கான்டாக்ட் வந்து ஒரு ஆங்கிளாக எடுத்து நம்ம வீல் கான்டாக்ட்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் எவ்வளோ கீழே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிள். ஸோ மோர் த ஆங்கிள் யூ கேன் டேக் இட் ஆன் ஆஃப் ரோட்ஸ். ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் த எஸ்யூவிஸ். ஸோ அதே மாதிரி ரேரில் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த இது ஓகே. நெக்ஸ்ட் நான் ஒன்று காமிக்கிறேன். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இது அதே மாதிரி ரேம்ப் ஆங்கிள். ஸோ இது வந்து ரோட் லெவல்லேருந்து இந்த பாடி இது எஸ்பெஷலாக கிரவுண்ட் கிளியரன்ஸ், இப்படி கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லுவோம். ஆனால் இந்த ஆங்கிளாக எடுக்கும்போது வந்து இட்ஸ் கால்டு ரேம்ப் ஆங்கிள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போகலாம் வாங்க. ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம எஸ்யூவி இப்படி எடுத்துகிட்டு போகிறோம். இந்த இடத்துல வந்து ரேம்ப் ஏறுது இல்லையா? ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து ரேம்ப் வந்து 7 டிகிரிஸ்க்கு லிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃப்ரண்ட் வீல் வந்து இந்த கான்டாக்ட் வர இடத்துல இது டச் ஆகக்கூடாது. வர இடத்துலையோ இல்லை அதுக்கு முன்னாடியோ இது டச் ஆகக்கூடாது. ஃப்ரண்ட் ஓவர் ஹேங் ஜாஸ்தி இருந்தாக்கா வீல் இங்கே வரதுக்கு முன்னாடி இது வந்து இங்கே டச் ஆகிடும். ஸோ தட் இஸ் ஒன் திங். த அதர் திங் இஸ் இது வந்து வண்டி இப்படி ஏறும்போது வந்து இங்கே டச் ஆகாமல் இருக்கணும். அப்படியே மேலே போகணும். மேலே போகும்போது இது இப்படி தூக்கிடுச்சுன்னா கீழே இங்கே டச் ஆகக்கூடாது. திஸ் இஸ் த ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர். ஸோ இந்த இடம் டச் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் அந்த ஆங்கிள் யூஸ் ஆகுதுன்னா. ஸோ இதுக்கும் அந்த ஆங்கிள். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரேம்ப் ஆங்கிள்னு ஒன்று வருது இல்லையா? ஸோ அது வந்து ஃப்ரண்ட் வீல், ரேர் வீல். சென்டரில் பாருங்கள், இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு பில்டிங் பேஸ்மெண்ட்டில் இறங்குறீங்க. அந்த பேஸ்மெண்ட்டில் இறங்கும் போதும் இது வந்து இங்கே டச் ஆகக்கூடாது. ஸோ தட் இஸ் ஐடியா. இதே நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஓவரங் ஜாஸ்தியோ, ரேர் ஓவரங் ஜாஸ்தியோ, இல்லை ஆங்கிள் ஆஃப் அப்ரோச் கம்மி, ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் கம்மி, இல்லை ரேம்ப் ஆங்கிள் கம்மியாக இருக்குன்னா என்ன ஆகுன்றது நெக்ஸ்ட் ஸ்லைடில் பாருங்களேன். ஸோ திஸ் அ கார் இங்கே டச் ஆகுது பாருங்கள் ஃப்ரண்ட். இது வந்து கார் நோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் த கிரவுண்ட் கிளியரன்ஸ் குட், இது டிசைன் பாருங்கள். ஸோ தட்ஸ் ஹவ் த கார்ஸ் டிசைன் அண்ட் எஸ்யூவிஸ் டிசைன் டிஃபர்ஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே டச் ஆகுது. ஸோ இது டேமேஜ் ஆகிடும். ஸோ இது கிட்ட இங்கே இப்படி வரதுக்கு முன்னாடியே இது டேமேஜ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதே இது வந்து காரில் தான் நமக்கு பாருங்கள் பேக் சைட் டேமேஜ் ஆகும். எஸ்யூவிஸ் பார்த்தா அதே காரில் பார்க்கும்போது அதே ரோடு, அதே ஆங்கிள், அதே தான் நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்லைடில். அதே பார்க்கும்போது இப்படி பண்ணும்போது இப்படி வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே பாருங்கள் இங்கே டச் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம காரை டேமேஜ் பண்ணிடுறோம் அப்படியே. ஸோ அது வந்து போகுமா போவாதான் நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிடணும்.